ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டெய்லி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவன் ஹஸ்பண்ட் ஜியோட சேர்ந்து அவங்க க்ளோஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் பார்த்தா அங்கே அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விலகி போக ட்ரை பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது. அவனுக்கு வந்துட்டு இப்படியே தான் 3 மந்த்ஸாக நடந்துட்டுருக்கு லைஃப்பில். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் மேலே இருந்த லவ்மே குறைஞ்சிட்ருக்குன்றது. லைஃப் லாங்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். பட் இந்த லவ் வந்துட்டு இப்படியே ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பட் நாளைக்கு என்ன டேன்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் இல்லை, வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நான் உனக்கு கிஃப்டெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி போல். ஸோ அங்கே வந்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பாவோட அந்த கல்லறைக்கு போய் அவள் வந்து ப்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கா. பட் அவங்க அம்மா அதெல்லாம் வேணான்னு சொல்லும்போது இவன் அங்கே வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்கான். பிறகு அங்கே வந்து வீட்டில் மேரேஜுக்காக கேட்டால் யாருமே ஒத்துக்கவே இல்லை. ஸோ எல்லாரோட எதிர்ப்பை மீறி தாங்க மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இவனை பார்த்தா இப்போ இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது ஈஸியோட சேர்ந்து இவனோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்க எல்லா வீடியோ சீன்ஸையுமே அவள் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவளுக்காக கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கப்புறமே ஒன்றா இருந்த ஒரு பிரோஜனமே கிடையாது, 2 பேருமே சேர்ந்து டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு இப்படி என்ன டைவர்ஸை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதுமே நீ மட்டுமா வந்து விட்டுட்டு வந்த, நானுமே தான் என்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தேன் உனக்காக. நீ வந்துட்டு இப்போ அவ கூட சேர்ந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். இனிமேல் உன் கூட சேர்ந்து நான் வந்து இருப்பேன் நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து சுயநினைவு இல்லாமல் ஏதோ பேசியிருப்பேன், தயவு செஞ்சு நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதான்னு சொன்னதுமே யாரும் சுயநினைவு இல்லாமல் எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாமே நீ தெளிவாக தான் பேசியிருக்க அப்படின்றதவ சொல்கிறா. ஸோ விருப்பம் இல்லாமல் இந்த லைஃப்பில் இருக்க வேணாம், 2 பேருமே வந்துட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னதும் ரொம்ப கோமாயிட்டு, நான் ராப்பகலாக உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும்னு பாடுபடுறேன், பட் வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, ஏன் நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டியா, பிஸ்னஸில் உனக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலையா, நான் எவ்வளோ தூரத்துக்கே ஹெல்ப் பண்ணியிருந்தேன், உனக்கு என்ன அது மறந்து போச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு இப்படியே வந்து சண்டை போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமே சேர்ந்து இருந்து கஷ்டப்படுறதுக்கு தனியாக பிரிஞ்சிருக்கலாம், அதான் நல்லதுன்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் இஷ்டம்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே நல்ல வேலை அப்படின்றத சொல்லிட்டு அவள் தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே சைடில் தான் நம்ம ஹீரோ கிம்மோட காருமே வந்துட்டுருக்கா. அவன் ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். பட் அந்த டயத்தில் ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வந்ததுமே எல்லாமே டைம் பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் வந்து எந்திரிக்கிறா. அப்போங்க ஜி வந்து என்னோட டெக்ஸ்ட் புக்கை குடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். ஆரம்பத்தில் 2 பேருமே இனிமையாக தான் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் லவராக மாதிரி இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் டைம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இயர் எல்லாமே திரும்ப 18 வயசு பொண்ணாங்க காலேஜுக்கு வந்துட்டா போல். ஸோ அங்கே ரொம்பவே கோமாகி போயிடுது ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே. எப்பயுமே நம்ம இனிமையாகவே இருந்துக்கலாம், நம்மளுக்குள்ளே லவ்வே வர வேணான்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. அப்போ அங்கே அவன் நீ எல்லாம் இப்படி வெக்கம் இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்க, அடுத்தவங்களோட டெக்ஸ்ட் புக்கை திருடி வச்சுட்டுருக்கே, இப்படி தான் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. நீலாம் மற்றவங்க அம்மா பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கோ, உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ தெரியாமல் ஒரு க்யூட்டான ஒரு லிட்டில் பேபியை பர்த் கொடுத்துருக்காங்களே, நீயுமே தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். வந்துட்டு நீ உன் குடும்ப லட்சணத்தை பாரு, மற்றவங்கள பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அங்கேருந்து போகிறா. வர அப்போ அவங்க அம்மா நூடுல்ஸ்லாம் அவளுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க, வா சாப்பிடுன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே, ஏன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணுமா, அதுக்காக தான் அம்மாவை அப்படி ஐஸ் வைக்கிறான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லைமான்னு செட்டாக போகிறா. அவளுக்கு ரீபானாக இருக்கிறது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. திரும்ப அவங்க லைப்ரரிக்கு தான் போயிட்டுருக்கா, புக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாள். அப்போ அங்கே அந்த புக் எடுக்கும்போது நம்ம கிம் தான் இருக்கான். ஸோ அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக வேறு இருக்குது. அங்கே நீங்கள் வந்துட்டு எனக்காக புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டது. உங்களை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையேன்னு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து காலேஜில் ரொம்ப ஃபேமஸான பர்சன், நானுமே காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி கொடுத்துச்சேக்கான். அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. பட் அவனுக்கு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு அவன் வேமா அங்கேருந்து போனதும், அங்கே போன ஜென்மத்தில் நீ வந்து என்னை காப்பாற்றின, பட் வந்துட்டு உன்னோட லைஃப்புமே எண்டாச்சா இல்லையான்றது எனக்கு தெரியலை, பட் இந்த டைம் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கா. பட் நம்ம கிம்மை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் கையில் ஒரு பிரேஸ்லெட் வச்சுட்ருக்கான். போன ஜென்மத்தில் உன்ட்ட என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு, பட் இந்த ஜென்மத்தில் அப்படி கிடையாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை திரும்ப மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்குமே இது ரிபான் தான் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா கண்ட்ரோலில் இருந்த வாஸ் தான் என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி, இந்த டைம் அப்படிலாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா.
வீட்டில் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாங்க அந்த ஜி அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவனுமே ஸ்டெப் பிரதர் சிஸ்டர் போல். நீ ஒழுங்காக அந்த பொண்ணை போகும்போது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே அவன் நான் 5வது படிக்கிற சின்ன பிள்ளையா நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவளாவே போய்க்குவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் கோவம் ஆயிட்டு நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா அது உன் சிஸ்டர் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள் போக போக எல்லாம் சரியாக இருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா அந்த ஜி சொல்கிறான் நீ உள்ளே போகிற வரைக்கும் தான் நம்ம 2 பேருமே பிரதர் சிஸ்டர் உங்க உள்ளே போனால் நீ யாரோ நான் யாரோ மாதிரி தான் நீ அங்கே காமிச்சிக்கணும் என்னோட பேரெல்லாம் நீ கெடுக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக அப்படி நடக்கவே நடக்காது உன்னை வந்துட்டு பிரதர்ன்னு சொல்லிட்டு அங்கே பேசி எனக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோமாயிட்டு அங்கேருந்து போகிறா. போ ரொம்ப வேகமாக போயிடுச்சிக்கா நான் உங்க புள்ளி பண்ணாதான் உனக்கு தெரியும்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை யாரையுமே அவள் பாட்டு அங்கே உள்ளே வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே போயிடுறா. ஸோ அங்கே அந்த ஜியோட ஃப்ரெண்டு வா உங்க பார்ப்பா ஒரு புது பொண்ணு வந்திருக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உன் கண்ணை நான் வந்து கெட்டு போயிடுச்சு அவள் எங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு இந்த ஜி கோவத்தில் சொல்கிறான். உனக்கு வந்து அப்படி தோணலைன்னா பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த சைடில் நம்ம ஹீரோ போகிறத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு கிம்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த சைடில் போயிட்டுருக்க இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் தான் நீ வந்து வேறு செக்ஷன் நானுமே வேறு செக்ஷன் பாரு ஆனால் வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மின் சாக்லேட்லாம் கொடுக்குறா. அந்த ஃப்ளேவர் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஜீக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. என்னப்பா அங்கே கிம்மும் அவளுமே இவ்வளோ க்ளோஸாக போயிட்டுருக்காங்க என்ன இந்த பொண்ணுக்கு பார்த்ததுமே ஃபஸ்ட்டில் லவ் வந்துருச்சாலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வேறு கேட்குறான். பட் நம்ம ஜீக் தான் வயிறு எரிஞ்சிட்ருக்கு அதெல்லாமே பார்த்து அங்கே ஹீரோயின் அவன் காதை டச் பண்ணி பார்த்துட்டு என்னப்பா காது ரொம்பவே ரெட்டாக இருக்குது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஷையாக தான் ஆகிட்டுருக்கு நீ இப்போ எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கேன்னு அவன் கேட்டதுமே ஏன்னா நம்ம 2 பேருமே நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் தான் அப்படின்றத சொல்லும்போது அவனுமே ஓகே சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். அவ்வளோதான் ஜீ வயிற்றுச்சலாகி போயிட்டு அங்கே வந்துடுறா. நீ வந்து இப்போ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்க அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா உன் மேலே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈர்ப்பு வரணுன்றதுக்காக சொன்னதும் என் மேலே உனக்கு எதுக்காக ஈர்ப்பு வரணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு கோவமாயிடுச்சுக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ஐ திங்க் வந்துட்டு கிம் வந்து ரொம்ப டீசெண்டான பர்சன் ஜியை வந்துட்டு எரிச்சலாக்கணுன்றதுக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு எல்லாரும் முன்னாடியுமே போய் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் நானும் அவனுமே ஸ்டெப் பிரதர் சிஸ்டர் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ளே எந்த ஒரு லவ்வும் கிடையாது நீங்களாம் ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான் என்னப்பா உனக்கு இப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டர் இருக்கா அதை நீ மறைச்சிட்டியேன்னு. இப்போ சிசிக்குமே அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன ஸ்டெப் பிரதர் சிஸ்டரா இதை பற்றி நீ சொல்லவில்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு அதை பார்த்துட்டு இன்னுமே கடுப்பாதாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயின். பட் இந்த டைம் வந்து ஓன்ட்ட போய் நான் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு லெவல் 2 போகிறதுக்கு எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியது இருக்குது. பட் போன ஜென்மத்தில் இவனோட பேச்சை கேட்டு அவள் எதுவுமே பண்ணாமல் இவன் கைக்குள்ளேயே இருந்திருக்கா. பட் இப்போ அப்படிலாம் நடக்காது நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நைட் அந்த ஜீ தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கனவுல நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்குமே மேரேஜ் நடக்கிற மாதிரியெல்லாம் கனவு வந்துட்டுருக்கு. ஸோ அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போய் கதவை நாக் பண்ணதுமே இந்நேரத்தில் இதுக்காக இங்கே வந்து கதவை தட்டிட்டுருக்கோம் உங்கள் அப்பாட்ட சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நான் அதுக்காக வரல நீ எதுக்காக காலேஜில் வந்துட்டு நான் உன் ஸ்டெப் பிரதர்ன்னு சொல்லி வச்சேன் நீ ஏதாச்சும் சொல்லி வச்சேன் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா உன்னால் என்னோட ரெப்புடேஷன் தானே கெட்டு போகும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் கெட்டு போகாது நீ ஏன் வந்து இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாமே நான் வந்து உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னதும் நீ இப்படி என்னை வந்து நடுராத்திரியில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அங்கிள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் மரியாதை எங்கேருந்து போகிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு காலில் வேற ஓங்கி மிதிக்கிறா. அந்த ஜீ வந்து நம்ம ஹீரோயினோட மார்க் ஷீட்டை தான் தேடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் யாரோட மார்க்கை நீ தேடிட்டு இருக்க இவ்வளோ அக்கறையா என்னோடதவா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க காமிச்சதுமே மார்க் எல்லாமே ரொம்பவே நல்லா வாங்கியிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதை வாசி வாங்கியிருப்பேன். பட் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமானது அப்போ நீ எப்படி என்ன பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அதுலேயுமே நான் வந்து ஈஸியாக பாஸ் ஆவேன் உன்னோட தேவை எனக்கு எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போனால் அங்கே நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்துட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. நீ என்ன வேற ஒரு செக்ஷனுக்கு போக போறியாமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏரியும் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ப்ரப்போசர் தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க என்னையுமே அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னதும் எனக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டானது தான் பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு பாஸ் ஆயிடுவேன் ஈஸியாக நம்ம சொல்லா. ஸோ நம்ம 2 பேருமே இப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நம்பருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க தன்னை ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ்மே பண்ணிக்கிறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஜீக்கு தான் ரொம்ப வயிறு எரிஞ்சிட்ருக்கு.
சரி அவங்க கிளாஸ்க்கு போகும்போது அப்போ அங்கே ஒரு இடத்துல போய் உட்கார போகுனா அங்கே மினின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அது வந்து ஜி உட்கார இடம்னு சொல்கிறா. தள்ளி உட்காந்தா அது அவங்க ஃப்ரெண்டு உட்கார இடம்னு சொல்கிறா. திரும்ப அங்கே தள்ளி உட்காந்தா இந்த சிசி தான் உட்காருவான்னு சொல்லும்போது அவள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டீங்க. யார் உட்காருவா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் எங்கேயும் எந்திரிச்சு போக மாட்டேன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன இப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உன இந்த காலேஜில் எல்லாருக்குமே தெரியும், நீ தான் ஜியோட ஸ்டெப் சிஸ்டர் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே அந்த சிசி வர வந்துட்டு ஏதாச்சும் தேவையில்லாத பேச்சு பேசினதும் எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, நீ ஏன் வந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத போது இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இங்கே உட்காரு அப்படின்றத சேர்த்து பேசுகிறா. அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே என்னப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஜீக்கு இவனுக்கு தான் காம்படிஷனே இருக்குது போல. ஸோ நம்ம ஹீரோயின் நீ கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறா அவனை தோக்கடிக்கணுன்றதுக்காக. அப்போ அங்கே அந்த விட்டமின் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்து இதை கண்டிப்பாக நீ எடுத்துக்கோ, உனக்கு நல்லபடியாக வந்துட்டு பெரிய லெவலுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நல்லா யோசிச்சு பாருப்பா, அவன் வந்து பிரதர் ஆனால் உனக்காக அவள் சப்போர்ட் பண்ணுறானா, இதை சாப்பிட்டுட்டு நடுவில் நீ வந்து வாஷ்ரூம் போகிற லெவலுக்கு ஆகி போயிடாமான்னு சொன்னதும் நீ என் மேலே வந்துட்டு நம்பிக்கை வச்சு சாப்பிட்டு உனக்கு எல்லாம் நல்லதாக தான் இருக்கும்னு அவள் சொல்கிறா. ஸோ அவனுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் மாதிரி தான். அப்போ அங்கே நம்ம ஜியோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். நீ வா உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் இந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்குலன்னு சொன்னதும் பட் நான் வந்துட்டு அங்கே வரமாட்டேன், இந்த பேக்கை கொண்டு போய் நீ அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு போகிறான். அதில் அவனுக்கு ஏகப்பட்ட லவ் லெட்டர்ஸ் இருக்குது. ஃபோன்ஸ் ஜியுமே சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரன்னிங் ரேஸில் கலந்துருக்கா போல். அவளால் ஓடவே முடியலை. நான் வந்துட்டு என்ன 18 வயசு பொண்ணா இல்லை கிளவி ஆகிட்டேனா, நான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போதே அங்கே கீழே ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. இங்கே இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுமே 2 பேருமே விழுந்தடிச்சு அங்கே வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வேகமாக அவளை காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு பார்த்தா இவ வந்து என்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக இப்படிலாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. நீ அவளை இறக்கி விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் முட்டாளா நீ உன் கூட சண்டை போடுற நிலைமையில நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்குமே கோவமாயிட்டு அவனை அடிச்சு அங்கே தள்ளும் போது அங்கே மாஸ்டர் வந்துடுறாரு. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி என் சிஸ்டரை இவன் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக விட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்னையுமே அடிச்சிட்டான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீ பண்ணது பெரிய தப்பு, நீ வந்துட்டு சிஸ்டரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போ, நீ பண்ணதுக்கு இப்போ 20 டைம் வந்து சுற்றி ரவுண்ட் அடிக்கணும் கிரவுண்டுன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு ரவுண்ட் அடிப்பேன், பட் நான் வந்து அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரியாக்கி பார்த்துட்டு தான் வந்துட்டு ரவுண்ட் அடிப்பேன்னு சொல்லிட்டு யார் பேச்சையும் கேட்காம அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான் டாக்டர்கிட்ட. அப்போ டாக்டருமே வந்துட்டு மெடிசன்லாம் கொடுத்துட்டு கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மெடிசனை சாப்பிட்டுட்டு அங்கே ஹீரோக்கு தைக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களோட ரொம்ப க்ளோஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு ஜி அங்கேருந்து போயிட்டுருக்கான். என்னால் தான் அவன் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கானான்னு சொன்னதும் அவனெல்லாம் நீ கவலைப்படாத பற்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் இப்போ போய் கிரவுண்டை போய் ரன் பண்ணி ஆகணும்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஜி கோவமாயிட்டு நீ எதுக்காக இப்போ அவன்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸ் ஆகிட்டுருக்க, நீ என்னை கடுப்பேற்றணும்னு இப்படி பண்ணுறியா, உன்னால் எனக்குமே பேர் கேட்டுட்ருக்குன்னு சொன்னதுமே நீ அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவனுக்கு சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே மினி வந்துடுறாங்க. இப்படி அவன் மலையிலையுமே பயங்கரமாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. கம்பெனிக்காக அவங்க சாங்கன்ற ஒரு பர்சனை மீட் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் வாங்க போயிருக்கா. பட் அங்கே அந்த ஆள் வந்துட்டு நீ ட்ரிங்க் பண்ணால் தான் நான் உனக்கு சைன் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். அவன் எடுத்து ட்ரிங்கை குடிச்சிட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு கேவலமான பிஹேவியர் பொண்ணுங்கள்கிட்ட பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்ன மாதிரி ஆள் கூடலாம் நான் கான்ட்ராக்டே போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்த எல்லாத்தையுமே அவன் கேன்சல் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோயின் இப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே கொடை எடுத்துகிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு இன்னுமே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே மலையில் போய் அங்கே வந்துட்டு அங்கே கொடையை பிடிச்சதுமே இதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ ரொம்ப பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியும், பட் வந்துட்டு இது டைம் கிடையாதுன்னு சொன்னதும் பட் அவன் முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ வா 2 பேருமே கொடையை பிடிச்சிட்டு ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஓடிட்டுருக்காங்க. ஜீக்கு அதை பார்த்துட்டு இன்னுமே வைத்தறிச்சலாகி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துடுறான். இந்த பேக் அவள் கொடுக்க சொன்னான்னு சொன்னதுமே எனக்கு தெரியுமே அவள் என் மேலே பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவன் அந்த பேக்கை வாங்கி பார்த்தா அதுக்குள்ளே லவ் லெட்டர்ஸ் இருக்குது, மற்ற பொண்ணுங்க அவன்கிட்ட கொடுக்க சொன்னது போல். அதை பார்த்துட்டு அவனுக்கு கோமாயிட்டு தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போகிறான். சிசிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான் அம்பர்லா கொடுத்ததுக்காக. அவள் நீ என்னை வந்துட்டு நர்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போனதுக்கு உனக்குமே தேங்க்யூ, அவன்கிட்ட என்னை விடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறா. அங்கே காரை கொண்டு வந்துட்டு வேணுக்குனே வந்து அந்த மழை தண்ணியெல்லாம் மேலே அடிக்கிற மாதிரி ஓட்டிட்டு போகிறான். இதெல்லாம் என்னால் தான் அவன் பண்ணிட்டு இருக்கான், நான் உன் மேலே கோவமாக இருக்கானான்னு சொன்னதுமே அவனை பற்றிலாம் நீ பெருசாக எடுக்காத, அவனோட புத்தியே இப்படிதான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுமே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ என்ன தைரியம் தான் அந்த லவ் லெட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பேன்னு சொன்னதும் அப்புறம் கொடுக்காம நான் என்ன பண்ணுவேன், நான் தான் உன்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு
எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பொண்ணுங்க கொடுக்க சொல்கிறாங்க. நான் கொடுக்க தானே செய்வேன்னு சொன்னதுமே சாக்கணும்னு பேசுகிறேன்னு சொன்னதும் உன்னையே நான் ஜலசாக்க போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே இப்படி வாக்குவாதம் ஆகி போய் அவன் ஹீரோயினை கழுத்து பிடிச்சவங்க நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு கோவமாகி போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டவங்க அப்பா அவங்க அம்மா நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அவன் உன் சிஸ்டர் தானே நீ அவட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னதும் அவளெல்லாம் நான் எப்பயும் நான் சிஸ்டரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. அப்போ அவங்க நீ சிஸ்டரை ஏற்றுக்க வேணாம் நீ வந்துட்டு இப்படி என் பொண்ணுகிட்ட பிஹேவ் பண்ணாமையாச்சு இருன்னு சொல்லும்போது நீ ஒழுங்காக வந்துட்டு சூசிட்டு இப்போ மன்னிப்பு கேளு நீடன் பண்ணிட்டு நீ பண்ணதுக்கு சாரி கேட்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னோட கார்டு எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு ஹாப்பி ஃபேமிலி இருங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ ரொம்பவே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கோவமாகுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் அவன் மேலே கோவப்படாதீங்க அவன் இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவருமே வந்து நீ எவ்வளோ வந்து நல்ல பொண்ணாக இருக்க ஆனால் வந்துட்டு அவள் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கம்மான்னு சொன்னதுமே நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அங்கிள் எல்லாமே சரியாயிரும் பட் நீங்கள் அவனோட கார்டை வந்து பிளாக் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினை முதல் இல்லைன்னு சொல்லும்போது நீ இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டுட்டு என்கிட்ட வந்து நீ பேசிகிட்டு இருக்க அவசியம் கிடையாது நீ என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பட் நான் வந்துட்டு இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடுவேன் அதுக்கப்புறம் நீ வந்து இவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அது வரைக்குமே எங்கள் அம்மாக்காகவும் உன்னோட அப்பாக்காகவும் நம்ம சேர்ந்துருக்க வேண்டிய கட்டாயம் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருக்கோம் கோவமாயிட்டு போயிடுறா. ஸோ இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி அங்கே ட்ரிங்க் பண்ண வர சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண வந்ததுமே அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் எடுத்துச்சேக்கா. அங்கே அந்த சிசி வேணுக்குனே வந்து நம்ம ஹீரோயினை பற்றின ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு வரிசையாக வந்துட்டு நெகட்டிவாகவே கேட்டதுமே எல்லா அங்கேயுமே அவன் வந்துட்டு பதில் சொல்கிறான். ஸோ அந்த ஃபோனில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு அந்த சிசி அந்த பொண்ணை போய் மீட் பண்ணிவிட்டு நீ இன்னைக்கு நல்ல காரியம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இவ தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். அங்கே ஜீக்காக வந்து லவ் லெட்டர் எழுதுன ஒரு பொண்ணுமே இவ தான். அவள் வந்து வேணுக்குனே உங்கள் லவ் லெட்டர் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுக்காம கார்பேஜில் தூக்கி போட்டுட்டா அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷனாக போய் கோவம் ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு உன்னோட பேர் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அவள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக நடந்திருக்கா பார்த்தியான்னு சொன்னதுமே அவளுக்கு அவங்க ரொம்பவே வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு நீ எப்படி மற்றவங்க எல்லாத்தையுமே இப்படி ஏமாத்தலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆயிடுச்சேக்கா. அப்போ அங்கே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு கிளம்பி வந்தா. அப்போ அங்கே மினி வந்துடுறா. இன்னைக்கு எதுக்காக நீ காலேஜ் வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டா நீ என்ன பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஜியோட எல்லாமே நீ இன்டர்நெட்டில் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்பவே ஹீரோயினுக்கு கோவமாகி போயிடுது. அப்போ அங்கே பிரின்சிபல் காலேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோமான்னு சொன்னதுமே நான் என்ன தப்பு பண்ணேன் அது எல்லாமே ரூமர்ஸ் தான் சொன்னதும் ரூமர்ஸாக இருந்தாலுமே என் பேர் வந்து கெட்டு போச்சு ஸோ இதனால் வந்து ஸ்கூலோட பேருமே வந்து கெடுல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாய் போயிடுது. அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு வர சொன்னதுமே இவ போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே நம்ம ஜீட்டை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவளோட லெட்டர் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படின்றத சொன்னதும் ஏன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவனோட வீடியோ காமிச்சதுமே அவன் ஷாக் ஆகி போயிட்டு வேமா அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அந்த ஸ்கூல் மேட்டுமே பின்னாடியே போயிட்டுருக்கான். அவங்க பிரின்சிபலை போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் ரூமர்ஸ்னு பட் அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்படின்னா நீ வந்து அந்த கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் வந்துட்டு எல்லாமே சரியாக இருக்கும் அவள் இது வந்து ஃபேக்குன்னு ஒத்துக்கிறட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடும்போது அவனே அங்கே வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ என்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பேசி வச்சுருக்கேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே பேசலைன்னு சொன்னதும் அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அன்றைக்கி நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன்னு சொல்கிறான். ஆனால் நான் டெக்ஸ்ட் புக் அதெல்லாம் திருநேன்னு சொல்லிட்டு நீ என் மேலே பழிய போட்டு பேசியிருக்கேன் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இல்லை நான் ஒத்துக்கிறேன் இதெல்லாம் ஃபேக் தான் சொல்லும்போது அந்த மியாவுமே அங்கே வந்துடுறா. இப்போ எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டுருக்கா அதான் அவன் வந்துட்டு ஓகே சொல்கிறான்லன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது நான் வந்துட்டு பேசாமல் கிளம்பிடுறேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே பிரின்சிபல் சொல்கிறாரு இது 1 இயர் உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் நீ எதுக்காகமா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நீ நான் சொல்கிறத கேளுமா அப்படின்றத சொல்கிறாரு. பட் நீங்கள் ஆரம்பத்திலே இதை பற்றி யோசிச்சிருக்கணும் என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறா நான் கண்டிப்பாக வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இந்த ரூமர்ஸ்லாம் யார் கிளப்பி விட்டதுன்னு சொன்னதும் அந்த மியாவுக்கு ரொம்ப பயமாய் போயிடுது. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ இவ்வளோ பயப்படுறேன்னு சொன்னதுமே அவன் நீ வந்து பிரச்சனையை பெருசாக்க வேணாம் நான் வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணுறேன் இது எல்லாமே ஃபேக் தான் நான் கோவத்தில் ஏதோ வந்துட்டு உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேன்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் எனக்கு எங்கள் படிக்க விருப்பம் கிடையாது நான் போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே டீனை கூட்டிகிட்டு வந்துடுறான். டீன் வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப பாசமாக பேசிட்டு ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்துட்டு இப்படி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் அவங்கள படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அந்த பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு அந்த மியா இப்போ தான் எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு நீ வந்து இப்போ போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொன்னதும் உனக்கே இவ்வளோ
தூரத்துக்கு பதட்டமாக இருக்குது, ஏன் நீ ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஸ்கூலோட மானத்தை காப்பாற்றணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த பிரின்ஸிபலுமே ரொம்ப ஆட்டிடியூடோட, ஆமாம் இப்போ தான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏன் அப்படியே விடணும், உங்கள் இஷ்டத்துக்கு என் மேலே பழிய தூக்கி போடுவீங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ இப்போ என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா இவ தான் அங்கே அப்லோட் பண்ணியிருக்கா, இதெல்லாமே பண்ணது இந்த மியாதான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது எல்லாத்துக்குமே. அந்த மியா வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறா. பிறகு ஹீரோயின் நம்மகிட்ட அங்கே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, உன்னால் வந்துட்டு நான் திரும்ப தப்பிச்சிருக்கேன், ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. ஓகே நான் வந்துட்டு உனக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதான் என்னோட ஒரே விஷயம், பட் இதை சொல்லதான் முடியலன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்போ சரி ஓகே என்ன வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு பேசும்போது, நம்ம வந்துட்டு எனக்கு ப்ளே பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், நம்ம பேட்மிண்டன் வெளியே போய் வந்து ப்ளே பண்ணலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே புக்மே பண்ணுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், நாளைக்கு 2 பேருமே சேர்ந்து ப்ளே பண்ண போகணும், நீ வந்து மறந்துடாதான்னு சொன்னதும் அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நாளைக்கு ப்ளே பண்ணுறதுக்காக போகணுமா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஜியோட அப்பா, உனக்கு நாளைக்கு உன்னோட அம்மா வந்து பர்த்டே பார்ட்டி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க, நீ என்ன போகலையான்னு சொன்னதுமே அவன் நான் போகல, எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம் நம்ம ஹீரோயினை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு அவங்க குட்டி பையனையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீங்கள் என்ன எனக்கு பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ணீங்களா, இல்லை உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டிருக்கான். ஸோ அவங்க கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அடிச்சிருந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் அமைட்டு ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு அவனோட மனசையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா, அவங்க உங்களோட பிள்ளை தானே, பட் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டிருக்கா. ஸோ அப்போ வந்து தான் 2 பேத்துக்கு நடுவில் இந்த எனிமி வந்துட்டு குறைஞ்சி 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்காங்க. நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், எங்கே போய் நம்ம வந்துட்டு வெளியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் கேட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கா. ஸோ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணியிருக்கான். அப்போ இருந்து தான் இவங்க லவ்மே ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. பட் வந்துட்டு இப்போ அப்படி எதுவுமே நடக்கிறதுக்கு நான் விரும்பலை, அவன் என்னோட இனிமையாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு, நான் உண்மையிலேவா நீ சொல்கிற, நீ வந்துட்டு அதை என்ன கேன்சல் பண்ண சொல்கிறியான்னு சொன்னதுமே அங்கே அவன் ஆமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவளுக்குமே இருக்கட்டும் பரவாயில்ல, இப்படியே நடந்தால் தான் நல்லது, அவங்க அம்மா வந்துட்டு அடிக்கவும் வேணாம், நான் கம்ஃபர்ட் பண்ணவும் வேணான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். கூட சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணுறதுக்காக ஹாப்பிட்டு மீட் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அதை ஜியா அவங்க அம்மா அடித்து அதே மாதிரி அசிங்கமாயிடுது. இப்போ இதெல்லாம் வந்து வேணுக்கு தானே பார்க்குறதுக்காக வந்தேன், என்னை காலேஜெலாம் சொல்லி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன், நீ வந்துட்டு மூவ் ஆன் ஆகி என்னையுமே மூவ் ஆன் ஆக விடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். ஸோ நம்ம ஹீரோ நீ விடுறத நான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. 2 பேருமே சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவனுமே பின்னாடியே போயிட்டு ஹீரோயினை வேணுன்னே ஹிட் பண்ணி அங்கே வந்துட்டு அவங்க அவளுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோ அவளை காப்பாற்றிட்டான், பண்ணி விட்டுறான், அவனுக்கு பயங்கரமாக அடி விழுந்து போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டு இருந்தா. அவள் கீழே விழுக போனதுமே வேகமாக போய் எங்கள் காப்பாற்றி இவனுக்கு அடிப்பட்டதுமே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. உண்மையிலே வந்துட்டு இவன் தான் என்னை காப்பாற்றினானா, என்னால் நம்பவே முடியலையே, இவன் என்ன அப்படின்னா மாறிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஏன்னா பாஸ்டில் அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ அவங்க வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவள் கீழே விழுந்திருக்கா. அப்போ கூட இவன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாமல் நம்ம ஹீரோயினை இன்சல்ட் தான் பண்ணியிருந்திருக்கான். இவன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டர் நீ இவ்வளோ தூரத்துக்கு கத்த வேண்டிய அவசியம் கிடையாது, உன் மசில்ஸ்லேயும் அவ்வளோ பெரிய அடி கிடையாது, உன் போன்ஸுமே உடஞ்செல்லாம் போகல, நீ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கன்னு சொன்னதுமே இப்போ அங்கே வந்துட்டு அவன் வாய முடிக்கிறான். பிறகு சரி ஓகே நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க அவனை பற்றின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுக்கு டவுட் ஆகிடுது ஏதோ அவனுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மிட்டாய் சாப்பிட்டுட்டு 2 பேரும் சந்தோஷமாயிட்டு பேசும்போது, என் கையில் அடிபட்டுருக்கு, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ரொம்பவே இப்படி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து கோவமாயிட்டு இருக்கான். இதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்லிடுறா. அவங்க அம்மா டைமே கால் பண்ணி அவனோட பர்த்டேக்காக செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். அங்கே வீட்டுக்குள்ளே போனதுமே எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு கேட்கலாமே வந்து கொடுத்தாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே இல்லாமல் இருக்கா. அவளை பற்றி கேட்டதுமே அவள் வரதுக்கு டைம் ஆகும், நீ வந்துட்டு கேக்கை கட் பண்ணிவிட்டு உன்னோட விஷயம் கேளுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு இருக்க பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடணும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு
யோசிக்கிறான். நைட் போல் நம்ம ஹீரோயினோட ரூம் கிட்ட அவன் போனதுமே ஒரு புக்கை கொடுத்து இதை நீ நல்லா படிச்சீன்னா உனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னதும், நீ இப்போ என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் ஏன் அசிங்கப்படுத்த போகிறேன், உனக்கு நல்லது தான் சொல்கிறேன்னு சொல்கிறான். சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல ஹேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, ஏன்னா நீ அதனால தான் நான் உனக்கு ஹேட் பண்ணுறேன், எனக்கு தூக்கம் வருது நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவள் கோமாயிட்டு கதவை லாக் பண்ணிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட அப்பாவோட டெத் ஆனிவர்சரி போல் அதை பற்றி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு எப்படியாச்சும் அங்கே போகணுன்னு. அப்போ அங்கே அவனுக்குமே சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அப்பா போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போய் அவன் மனசில் இடம் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே வந்துட்டு பாஸ்ட் நடந்த சில விஷயங்கள் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சைடு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த வந்துடுறான். எப்படினாலும் வேணான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். பட் அவங்க வேணான்னு சொல்லலை. ஹீரோயினோட சேர்ந்து அவங்களுமே கிளம்புறாங்கன்னு சொன்னதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, என்னால் சுத்தமாக நம்பவே முடியலையே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகி போயிடுது. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட பர்த்டே நான் அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனுமே அங்கே பின்னாடியே ஃப்ளைட் டிக்கெட்டை பிடிச்சி அங்கே வந்துட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். நம்ம ஹீரோக்குமே இவளோட பர்த்டே பற்றி தெரிஞ்சு போயிடுது. அவனுமே ஸ்பெஷல் அவளை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போகும்போது அவளோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களோட க்ளோஸ்னஸ் அம்மாவும் பொண்ணுக்குமே இன்னுமே அதிகமாகிட்டு இருக்கு. பிறகு அவங்க அப்பாவோட சமாதியில் போய் அங்கே ஃப்ளார் எல்லாமே வச்சு அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அங்கேயுமே வந்துடுறான். ஸோ ஹீரோயின் நாங்கள் கால் பண்ணதுமே இவன் ஃபோனை வந்துட்டு எடுத்துகிட்டு ரொம்ப அமைதியாக அவட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவள் அப்பாவோட டெத் ஆனிவர்சரியை பற்றி பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே லைஃப்பில் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், எல்லாத்தையுமே நம்ம தான் சமமாக வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட பர்த்டே இருக்குல்ல, நீ கண்டிப்பாக வந்துட்டு அதை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும், உனக்கு நான் சர்ப்ரைஸாக வந்துட்டு அனுப்பி வைப்பேன் ஏதாச்சும்னு சொல்கிறான். ஸோ அவங்க வெளியே வந்துட்டு நாக் பண்ணி பார்த்தா நாக் பண்ணி ஏதோ பாக்ஸை வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு குக்கீஸ்லாம் நம்ம ஹீரோ தான் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ புரிஞ்சுக்குது கிம் தான் அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் வெளியே இருக்கானான்னு சொல்லிட்டு அவன் மீட் பண்ண வந்தா. அவங்க சர்ப்ரைஸாக முன்னாடி வந்து நின்னதுமே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. நீ எப்போ வந்தேன்னு சொன்னதுமே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்குமே ஹாப்பியாகிடுது. ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் க்ளோஸ்னஸ் ரொம்ப அதிகமாகுது. நம்ம ஹீரோ கிஸ் பண்ணலான்னு பார்க்குறான். பட் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டவனால கிஸ் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க அம்மாவை பார்த்தாங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை வெல்கம் பண்ணுறாங்க. பார்த்ததுமே இவ தான் நம்ம வீட்டு மருமகனே அவங்க வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அவளுக்காக ஒரு நெக்லஸ்லாம் கிஃப்டாக கொடுத்ததுமே இல்லை இது எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லலாம். அப்போ ஹீரோ வாங்கிக்கோ, பிறகு வித்துட்டு எனக்கு கூட நீ ஷேர் கொடு அப்படின்ற சொன்னதும் வாய முடிட்டு பேசாமல் விழா ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நைட் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்ததுமே நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களை நான் இன்வைட்டே பண்ணலையேன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. நீ எங்களை இங்கே இருன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் நான் சொல்ல மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்படி இருந்தாலும் நாங்கள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். அங்கே நம்ம ஹீரோ கேக்கை கட் பண்ண சொல்லி விஷ் கேட்க சொன்னதுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஜி நீ என்ன வந்துட்டு வேண்டிக்கிட்டேன்னு சொன்னதும் நான் இதுக்கப்புறம் உன்னோட அப்பாவை அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு நீ வந்துட்டு எப்பயும் என்னோட சிப்ளிங்ஸ் ஆக முடியாது, நான் கண்டிப்பாக இதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக அவன் லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்ன மாதிரிலாம் லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்க, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு மேலே லவ் வருமா, நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த காலத்து பையன் மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு தன்னோட லவ்வை சொன்னாதான் வந்துட்டு புரியும் அப்படின்றத சொன்னதும் அவன் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. சரி ஓகே ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜி வந்துடுறான். அங்கே அவளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நீ எதுக்காக என்னை இப்படி ஹேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் எப்போ உன்னை ஹேட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுக்கு. இப்போ நான் வந்துட்டு உன்னை எதுவும் ஹேட்டும் பண்ணலை உன்னை லவ்வும் பண்ணலை, நீ எப்பயுமே எனக்கு வந்துட்டு க்ளோஸால் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அப்படின்னா இவ ஹேட் தான் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே மீட் பண்ணி இங்கே பேசிக்கிறாங்க. அவன் வந்துட்டு உன்னோட பிரதர் தானா, நீ ஏன் ஆனால் அவன்கிட்ட எப்பயுமே ரூடாக பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே உன்ட்டு நான் டீட்டெயில்ஸாக சொல்லிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்கிறா. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. நான் வந்துடுறான். அவங்க நம்ம ஹீரோவோட கசின் தான் போல். அவங்க வந்துட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். ரொம்பவே வந்து ஒரு அறிவுகட்ட ஜென்மோன்னே அவன் சொல்லலாம். ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது போல். அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவனுக்குமே ஃபைட் வந்துடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் தாத்தாவை தான் மீட் பண்ணுறதுக்காக அவன் போயிருக்கான். தாத்தாட்ட அவன் அந்த ஷானை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதுமே இப்போ இதுக்காக நீ வந்துட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, நீங்கள் ரெண்டு பேருமே அடல்ட் தானே, உங்களால் வந்துட்டு இதெல்லாமே
எல்லாமே பேசி முடிவு பண்ணிக்க முடியலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அதான் நான் தப்பான ஆக்ஷன் எதுவும் எடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னதுமே உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் வந்துட்டு அப்படிதான், பட் நீ வந்து எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். உனக்கு ஐ திங்க் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சுக்கு. தாத்தாக்கா ஒரு கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். நானுமே வயசாகி போயிடுச்சு, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பேரப்பிள்ளையை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தானே அப்படின்றத சொல்கிறாரு. நீ கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன்னா நீயுமே மேரேஜ் பண்ணிக்கிற வயசு வந்துருச்சுல, கண்டிப்பாக நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. பிற சேனை காமிக்கிறாங்க, அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு பொண்ணோட சேர்ந்து அங்கே அட்டுலியம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி வந்துட்டு சூசியும் வரல, நம்ம ஹீரோ வரலன்னு சொன்னதும் என்னோட கசின் வந்துட்டு எப்படி என் பேச்சை கேட்காம இப்படி மரியாதைலாம் நடந்துக்குவான், யார் வந்துட்டு எல்டர் யார் வந்து எங்க நான் அவனுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோமாயிட்டு இருக்கான். அவனை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க போல். அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜோடியாக போனால் அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுமே அங்கே நம்ம ஜீவுமே வந்து ஹீரோயின்ட்ட நான் தான் அவங்க கூட சேர்ந்து ஆடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே லைட் ஆன் பண்ணால் இந்த சைடில் ஹீரோ இந்த பக்கம் ஜீன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நிற்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அப்போ அங்கே நீ என் கூட தான் சேர்ந்து ஆடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம சிசி வந்துடுறான். இப்போ நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, அவன் என் கூட தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆளுங்க வந்து தப்பாக பேசுவாங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோ வேகமாக அவளை பிடிச்சி பக்கத்தில் எடுத்துக்கிறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு நல்லா வந்துட்டு சூப்பராக டான்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஜீக்கு அப்போ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஜெலஸ் ஆகுது, என்னப்பா ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி என்னை வந்துட்டு இழுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. பிறகு வெளியே வரும்போது ஜீ வந்து அவட்ட சாரி கேட்குறான். இதான் உன்கிட்ட ஃபைனலாக நான் பேச போகிற டைம் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு பரவாயில்லையே உனக்கு இப்போ கூட புத்தி வந்துச்சான்னு சொன்னதும் அப்போ அவன் சாரி கேட்குறான். பாஸ்டில் வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள் அடிக்கடி எனக்கு கனவுல ஞாபகம் வந்துட்டே இருக்குது, உனக்கு எனக்கு மேரேஜ் நடந்த மாதிரிலாம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அது எல்லாமே உனக்கு கனவு கிடையாது, ரியாலிட்டி. உனக்கு என்னமே போன ஜென்மத்தில் வந்துட்டு கல்யாணம் ஆச்சு, நீ வந்துட்டு 3 இயர்ஸ் என் கூட நல்லா தான் இருந்த, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உன்னோட புத்தி மாதிரி உனக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டோம். நான் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகிட்டேன், இது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு உன்னோட லைஃப்பை நீ வந்து பார்த்துக்கிறதா நல்லதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவனுக்கு தன்னோட பிஹேவியர் நினச்சி தனக்கே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சிசி வந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு வயிற்றுச்சலாகி போயிடுது, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதுக்காக அவனுமே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். இவன் எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாஸ்ட் லைஃப்மே நம்ம ஹீரோவுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. ஹீரோயின் பயங்கரமாக அங்கே அழுதுட்டு கவலைப்பட்டுச்சேக்கா. பட் இப்பெல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போனதுமே அவள் டக்குன்னு எந்திரிச்சு அவனை வந்து தலையை இடிச்சிடுறான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோ வந்து அங்கே காப்பாற்றிடுறான். அடிக்க போகிறப்ப அவன் கரெக்டாக அப்பங்க நம்ம ஜீமே வந்துட்டு அவனை அங்கே ஹிட் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு, இவன் எப்படா நம்மளை காப்பாற்றினான்னு. பட் வந்துட்டு இந்த லைஃப்பில் அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அவள் வாழட்டும், இதுக்கப்புறமே நான் அவளை தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயினுமே ஃபைனலாக தங்களோட லவ்வை சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. போன ஜென்மத்தில் ஒன்று சேர முடியல, இந்த ஜென்மத்திலே ஹாப்பியாக சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.